ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையுமே கேட்குற ஒரு ஹை வெயிட்டேஜான சாப்டர், தட் இஸ் டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் மேட்டர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் அண்ட் அதுக்கப்புறம் டி ப்ராக்லி வேவ்லென்த், அதோட ஈக்குவேஷன்லேருந்து எப்படி எல்லா ஃபார்முலாஸ்க்கும் ரிலேஷன் வந்துச்சு அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எந்த ஃபார்முலா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஷார்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஃபோட்டான்ஸ் வச்சு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அண்ட் அது ரிலேட்டடாக கிராஃப்ஸ் அண்ட் ரிசல்ட், இது எல்லாமே டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்குது அண்ட் வாட்ஸ்அப்பில் குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபார் நீட் அண்ட் ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாமினேஷனுக்காக ஃபார் போத் சிபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் போர்ட் மாடல் பேப்பர் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் குரூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூட்டன் லைட் கன்சிஸ்ட் ஆஃப் மூவிங் பார்ட்டிக்கல்னு சொன்னாங்க. அதே இடத்துல ஹைகன் இல்லை லைட் கன்சிஸ்ட் ஆஃப் வேவ்னு சொன்னாங்க. ஸோ அப்போ இது ரிலேட்டடாக நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதோட ரிசல்ட் தான் நமக்கு காம்ப்டன் எஃபெக்ட், இன்டர்ஃபரன்ஸ், டிஃப்ராக்ஷன், போலரைசேஷன் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் லேட்டர் த சயின்டிஸ்ட் கால் டி ப்ராக்லி, அவர் என்ன சொன்னார்னா, moving particles of matter exhibit wave property. That means it acts as a particle and also it acts as a wave. It has a dual nature னு சொல்லி அவர் தான் சொன்னாங்க. And also he gave a equation, அதுதான் நமக்கு டி ப்ராக்லி வேவ்லென்த். ஸோ டி ப்ராக்லி வேவ்லென்த் இருந்து தான் நமக்கு சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டி ப்ராக்லி வேவ்லென்த் பார்க்கலாம். ஸோ டி ப்ராக்லி வேவ்லென்த் லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/p. ஸோ இதுதான் டி ப்ராக்லி கொடுத்த ஈக்குவேஷன். ஸோ இதை நம்ம நிறைய ஃபார்முலாவோட மேட்ச் பண்ணலாம். ஸோ மொமெண்டம்க்கு பேசிக் ஃபார்முலா P is equal to mass into velocity இருக்கு. அப்போ lambda is equal to h/pன்ற இடத்துல h/mvன்னு எழுதிக்கலாம். Is it okay? அண்ட் மொமெண்டம்க்கும் கைனடிக் எனர்ஜிக்குமே ஒரு ரிலேஷன் இருக்கு. தட் இஸ் ஒர்க் பவர் எனர்ஜி சாப்டர்ல படிச்சிருப்போம். கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு p²/2m. ஸோ 2m இந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா 2m கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு p². இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்கொயர் நம்ம ரூட் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் h/pன்ற இடத்துல ரூட் ஆஃப் 2m கைனடிக் எனர்ஜின்னு எடுக்கலாம். ஓகே, ஸோ இதே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ரிலேட்டடாக பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வச்சு கேட்பாங்க. அப்போ கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு QV, where V is a potential difference. ஸோ அப்போ Kன்ற இடத்துல QV சப்ஸ்டியூட் பண்ணோம்னா h/ரூட் ஆஃப் 2m QV. ஓகே, ஸோ அப்போ டி ப்ராக்லி வேவ்லென்த் வித் ரெஸ்பெக்ட் டு மொமெண்டம் கேட்கலாம், வித் ரெஸ்பெக்ட் டு வெலாசிட்டி, கைனடிக் எனர்ஜி, பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், எது கேட்டாலும் நமக்கு இதுதான் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இப்போ இதுலேயே நமக்கு ரொம்ப முக்கியமான ஹிண்ட் இருக்கு. என்னன்னா, சம்டைம்ஸ் இந்த எலக்ட்ரானுக்கு கேட்பாங்க. இப்போ நான் சொல்ற கண்டிஷன் ஒன்லி ஃபார் த எலக்ட்ரான். ஸோ ஃபார் எலக்ட்ரான் நமக்கு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் V கொடுத்துட்டு வேவ் லென்த் லாம்டா கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நமக்கு இங்கே தெரியும் H இஸ் அ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், விச் இஸ் அ கான்ஸ்டன்ட். Qன்றது சார்ஜ், அதுவுமே நமக்கு கான்ஸ்டன்ட் தான். மாஸ்ன்றதும் கான்ஸ்டன்ட் தான். ஸோ அப்போ இந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணால் you'll get the value as lambda is equal to 12.27 angstrom by root V. Okay, so ஆனால் இது எலக்ட்ரானுக்கு மட்டும் தான் பாசிபிள். இப்போ திடீர்னு எலக்ட்ரானோட பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 50 வோல்ட், அப்போ டி ப்ராக்லி வேவ்லென்த் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் மட்டும் இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். அதை தாண்டி ப்ரோட்டான் அண்ட் வேற எலிமெண்ட்டுக்கு கேட்டாங்கன்னா we have to use the general formula. So this is about டி ப்ராக்லி வேவ்லென்த். நெக்ஸ்ட் ஒன் ஃபோட்டான்ஸ். ஸோ ஃபோட்டான்ஸ் அப்படின்றது லைட்டில் இருக்க ஒரு எனர்ஜி பேக்கெட், அதுதான் நம்ம ஃபோட்டான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து சார்ஜ் கிடையாது, இட்ஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அண்ட் அது வந்து மாஸ்லெஸ், மாஸும் கிடையாது. அண்ட் இட் மூவ்ஸ் வித் ஸ்பீட் ஆஃப் லைட், லைட்டோட ஸ்பீடில் தான் அது ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபோட்டான்ஸ் வென் ட்ராவல் ஃப்ரம் ஒன் மீடியம் டு அனதர் மீடியம், வேவ் லென்த் அண்ட் வெலாசிட்டி ரெண்டுமே நமக்கு சேஞ்ச் ஆகும், பட் ஃப்ரீக்வன்சி வந்து கான்ஸ்டன்டாகவே தான் இருக்கும். ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன், ஃபோட்டான்ஸ் ஆர் நாட் டிஃப்ளெக்டட் பை எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னாலும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னாலும் அதுக்கு எந்த எஃபெக்டும் ஆகாது. ஸோ இதுதான் பேசிக் ஆஃப் ஃபோட்டான்ஸ். அண்ட் இதை வச்சு இதோட ஃபார்முலாஸ் பார்க்கலாம் அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பார்க்கலாம். ஸோ ஃபோட்டான்ஸ்ன்றது ஒரு எனர்ஜி பேக்கெட்ன்றனால சர்டைன் ஃபார்முலாஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், எனர்ஜி E is equal to h nu யூஸ் பண்ணலாம், where nu is a frequency, ஆர் hc/lambda யூஸ் பண்ணலாம், லாம்டான்றது வேவ் லென்த். ஓகே, ஸோ ஃபோட்டான்றது ஒரு எனர்ஜி தானே, அப்போ அதுக்கு பவர் பார்க்கலாம். பவர் பார்த்தோம் அப்படின்னா பவர் ஆஃப் அ ஃபோட்டான் இஸ் ஈக்குவல் டு என், கேபிட்டல் Nன்றது நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் ஃபால்ஸ் இன் அ செகண்ட் இன்டூ இன்றது எனர்ஜி. அண்ட் அதே மாதிரி நம்ம இன்டென்சிட்டியும் பார்க்கலாம்.
இன்டென்சிட்டி ஆஃப் ஃபோட்டான் அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பர் செகண்ட் per யூனிட் ஏரியா இன்டு எனர்ஜி இ. ஓகே, ஸோ இதுதான் பவர் அண்ட் இன்டென்சிட்டி. அதை தாண்டி மொமெண்டம் வச்சு இங்கே ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா E is equal to PC. ஸோ வேர் P is a momentum and Eன்றது எனர்ஜி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க இருக்க P வந்துட்டு மொமெண்டம். ஓகே, ஸோ இங்க இருக்க P வந்து பவர், கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ இதுதான் பேசிக் ஃபார்முலா ஃபார் ஃபோட்டான்ஸ். ஸோ இதை வச்சு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பார்க்கலாம். அதுக்கு நம்ம மெட்டல் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன் மெட்டல்னா அதில் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த லைட் வந்து இன்சிடென்ட் பண்ண போகிறோம். இந்த லைட்ல தான் நமக்கு ஃபோட்டான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ லெட் அஸ் கன்சிடர் நம்ம ஃபோட்டானை மெட்டலில் இன்சிடென்ட் பண்ணுறோம். ஸோ ஃபோட்டான் எலக்ட்ரானோட கொலைட் ஆகும். அப்படி கொலைட் ஆகும்போது அதோட கம்ப்ளீட் எனர்ஜி அந்த எலக்ட்ரான் கொடுத்துரும். ஸோ ஒன்ஸ் எலக்ட்ரான் அந்த எனர்ஜியை கெயின் பண்ண உடனே அது மேலே எக்ஸைட் ஆகாது. அதுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை எடுத்து வச்சுக்கும். அந்த எனர்ஜியை தான் நம்ம ஒர்க் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா இட் டிபெண்ட் ஆன் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். மெட்டல் இல்லை மெட்டீரியலோட நேச்சரை தான் அது டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ மினிமம் எனர்ஜி அதை எடுத்துக்கிச்சு, அதுதான் ஒர்க் ஃபங்க்ஷன். அண்ட் பேலன்ஸ் எனர்ஜியை வச்சு தான் ஆஸ் அ ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸாக நமக்கு ஹையர் ஸ்டேட்டுக்கு எக்ஸைட் ஆகும். இப்போ மேலே போகிறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும் இல்லையா, that you call it as kinetic energy KE. அப்போ ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் ஆகும் அப்படின்னா எனர்ஜி ஆஃப் அ ஃபோட்டான் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி. ஸோ இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஓகே, ஸோ அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம ஃபார்முலாஸ் பேசிக்ஸ் பார்க்கலாம். என்னன்னா எனர்ஜி E is equal to h நியூன்னு எழுதிக்கலாம், ஆர்எல்ஸ் hc by லாம்டான்னு எழுதலாம். அண்ட் அதே மாதிரி ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்றது மினிமம் எனர்ஜி, அதோட ஃபார்முலா h நியூ நாட். இந்த நியூ நாட்ன்றது த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி. எப்படி ஒர்க் ஃபங்க்ஷன் மினிமம் எனர்ஜியோ அதே மாதிரி த்ரெஷோல்ட் வந்து மினிமம் ஃப்ரீக்வன்சி, ஆர்எல்ஸ் hc by லாம்டா நாட். லாம்டா நாட்ன்றது வேவ் லென்த். ஓகே, அண்ட் அதே மாதிரி கைனட்டிக் எனர்ஜிக்கு பார்க்கலாம். கைனட்டிக் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு வெலாசிட்டி வச்சு கேட்டாங்கன்னா half mv² யூஸ் பண்ணலாம். சப்போஸ் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் வச்சு கேட்டாங்கன்னா QVSன்னு எழுதிக்கலாம். இங்கே VS அப்படின்றது ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. அப்போ இதோட ஃபங்க்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நடக்கணும் அப்படின்னா த எனர்ஜி ஹேஸ் டு பி கிரேட்டர் தென் ஒர்க் ஃபங்க்ஷன். ஓகே, அப்போனா மட்டும்தான் இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் கன்சிடர் இந்த மெட்டலோட ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து 2eVன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இங்கே வந்து 1eV கொடுக்குறோம். இப்போ 1eV கொடுத்தோம்னா எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணும், பட் அதால் எக்ஸைட் பண்ண முடியாது. அதுவே சொல்லிடும் எனக்கு ஒர்க் ஃபங்க்ஷனுக்கே பத்தல அப்படின்னு சொல்லிடும். இதே நம்ம வந்து 4eV கொடுத்தோம் அப்படின்னா 4eV கொடுக்கும்போது ஒர்க் ஃபங்க்ஷன் நமக்கு 2eV எடுத்துக்கும், பேலன்ஸ் 2eV வச்சு நமக்கு எக்ஸைட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ என்னன்னா எப்போவுமே எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் ஹேஸ் டு பி கிரேட்டர் தென் த ஒர்க் ஃபங்க்ஷன். அப்போ மட்டும்தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நடக்கும். இப்போ எனர்ஜி வச்சு சொன்னோமா, அப்போ ஃப்ரீக்வன்சி வச்சு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் எனர்ஜி அண்ட் ஒர்க் ஃபங்க்ஷன் ஃபார்முலாவில் பாருங்கள் ஹெச்ன்றது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ இங்கே எனர்ஜி ஹேஸ் டு பி கிரேட்டர் தென் ஒர்க் ஃபங்க்ஷனா, அதே மாதிரி இந்த ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கணும், ஹேஸ் டு பி கிரேட்டர் தென் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி. அப்போது நமக்கு ஃப்ரீக்வன்சி இன்சிடென்ட் ஆகிற ஃப்ரீக்வன்சியும் ஹேஸ் டு பி கிரேட்டர் தென் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி. அப்போ மட்டும்தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நடக்கும். ஸோ இதுதான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அண்ட் இதை வச்சு தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் கிராஃப் வந்து எடுத்திருப்போம். நமக்கு இங்கே எக்ஸ்பெரிமெண்ட் முக்கியம் கிடையாது, அதோட ரிசல்ட்லேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க, அதுதான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணும். ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம். ஸோ டிஸ்சார்ஜ் டியூப் எடுத்திருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு மெட்டல் இருக்குது. நம்ம ஃபோட்டான்ஸை இன்சிடென்ட் பண்ணுறோம், ஃபோட்டான் எலக்ட்ரானை இன்ட்ராக்ட் பண்ணுது, ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸாக வெளியே வருது. ஸோ ஒன்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் அனதர் எண்டை ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா இதில் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் ஆல்சோ இந்த அப்பாரட்டஸ் வச்சு நம்ம கரண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது இன்டென்சிட்டி. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேயே ரெண்டே விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து இன்டென்சிட்டி, இன்னொன்று வந்து ஃப்ரீக்வன்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்டென்சிட்டி. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இன்டென்சிட்டி அப்படின்றது என்னது, நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் ஃபால்ஸ் இன் அ செகண்ட், கரெக்டாக? ஸோ இப்போ நான் இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டாக? ஸோ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இங்கே ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அப்போ அதோட சார்ஜும் இன்க்ரீஸ் ஆகும். சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது ரிலேட்டடாக நம்ம கிராஃப் பார்க்கலாம். அந்த கிராஃப் தான் இது இன்டென்சிட்டி, தட் இஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வெர்சஸ் இன்டென்சிட்டி. ஸோ நமக்கு இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ண
ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் லீனியராக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கிராஃப் பாருங்க லீனியராக இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன சொன்னோம், இன்டென்சிட்டி ஃப்ரீக்வன்சி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொன்னோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதில் ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட், தட் மீன்ஸ் இந்த லைட்டில் இன்சிடென்ட் ஆகிற எல்லா ஃபோட்டான்ஸோட ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம், இன்டென்சிட்டியாக மாற்றலாம். ஓகே, ஸோ இன்டென்சிட்டினா என்னது, நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் தான். ஸோ இப்போ இன்டென்சிட்டி I1 எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இருக்குது. ஒரு நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் ஃபாலோ ஆகும்போது யூ வில் கெட் அ ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ இப்போ இந்த கரண்ட் எப்போ மேக்ஸிமம் அண்ட் மினிமம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பேட்டரி இருக்கு இல்லையா, ஸோ இதை வச்சு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை வேரி பண்ணலாம். ஸோ இப்போ நான் 0 வோல்ட்டில் வச்சுருக்கேன், அப்போவுமே எனக்கு கரண்ட் வந்து கிடைக்குது. ஸோ திஸ் ஷோஸ் நமக்கு ஃபோட்டான்ஸில் இருக்க எனர்ஜி, தட் இஸ் அந்த லைட் எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போது நான் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் 0வாக இருக்கும்போது ஐ காட் த கரண்ட். இப்போ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரண்ட் அதிகமாக கிடைக்கும். ஸோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், அப்போ பாருங்கள் கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு மேக்ஸிமம் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகே, ஸோ அப்போ பர்டிகுலர் வோல்டேஜ்ல மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இப்போ கரண்ட் எப்போ 0 ஆகுதுன்னு தெரியணும் கரெக்டா, ஏன்னா அப்போதான் கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ண போறோம்னா, அப்படியே ரிவர்ஸ் பண்றோம், 3 2 1 அப்படின்னு ரிவர்ஸ் பண்றோம். ரிவர்ஸ் பண்ணும்போது இதே இடத்துல கரண்ட் கிடைக்குது. அண்ட் அடுத்து பேட்டரியை நம்ம ரிவர்ஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ நமக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கா, நெகட்டிவ் பாசிட்டிவ் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ரிவர்ஸ் டைரக்ஷன்ல -1 -2 இது நமக்கு போகும். அப்படி போகும்போது ஒரு பர்டிகுலர் வோல்டேஜில் நமக்கு கரண்ட் 0 ஆயிடுச்சு. அண்ட் அந்த பொட்டென்ஷியலுக்கு பேர் தான் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். அப்போ ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் அப்படின்றது என்னன்னா, the potential at which photoelectric current goes to 0. ஸோ அப்போ இந்த பொட்டென்ஷியலை எனக்கு கரண்ட் 0 ஆயிடுச்சு. ஓகே, இது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ இப்போ நான் ஒரு இன்டென்சிட்டிக்கு பார்த்துட்டேன், எனக்கு மேக்ஸிமம் கரண்ட்டும் அண்ட் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலும் கிடைச்சிருச்சு. இப்போ நான் இன்டென்சிட்டி மாறும்போது நல்லா பாருங்க, இன்டென்சிட்டி மாறும்போது கரண்ட் இங்கே மாறுது, but stopping potential மாறவே இல்லை. So this shows the stopping potential is independent of intensity. ஸோ இன்டென்சிட்டியை மாற்றும் போது ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் மாறவே இல்லை. ஸோ அப்போ இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் பண்ணலாம், பட் அப்படியே ரிவர்ஸாக. எப்படின்னா, நான் இன்டென்சிட்டியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ஃப்ரீக்வன்சியை மாற்ற போகிறேன். அப்போ பாருங்கள், அதே எக்ஸ்பெரிமெண்ட் தான் ரிப்பீட் பண்ணுறோம், பட் ஃப்ரீக்வன்சி வேறு வேறு, பட் இன்டென்சிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ நான் இன்டென்சிட்டி கான்ஸ்டன்ட் வச்சோன்னே பாருங்கள் கரண்ட் கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. பட் இங்கே நல்லா பார்க்கலாம், ஃப்ரீக்வன்சி மாறும்போது ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் நமக்கு மாறுது. அப்போ திஸ் ஷோஸ் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் depend on frequency. Okay, so the most important parameter, that is stopping potential, is independent of intensity. It depend on frequency. அப்போ இது ஃப்ரீக்வன்சி பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அப்போ இங்கே பாருங்களேன், ஃப்ரீக்வன்சி நியூ1 வரும்போது நமக்கு ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் Vs1, அதே ஃப்ரீக்வன்சி நியூ2 போது ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் Vs2 அப்படின்னு நமக்கு டேட்டா கிடைக்குது. இப்போ இந்த டேட்டா வச்சு எகெயின் நம்ம ஒரு கிராஃப் வரையலாம். ஸோ அந்த கிராஃப் பார்க்கலாம். ஸோ அந்த கிராஃப் தான் இது பாருங்கள், with respect to frequency stopping potential. ஸோ இங்கே கிராஃப் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகலை. ரீசன் என்னன்னா, நம்ம ஒரு கண்டிஷன் படித்தோம், the frequency has to be greater than the threshold frequency. அப்போ மட்டும்தான் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ இந்த பார்ட்டை தான் நம்ம threshold frequency நியூ நாட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ இந்த கிராஃபுக்கு நம்ம ஸ்லோப் எடுக்கலாம். ஸோ ஸ்லோப் எடுத்தோம்னா நமக்கு ஸ்லோப்போட வேல்யூ வந்து h/eன்னு கிடைக்கும். That is h is a Planck's constant. நமக்கு E or Q னு சொல்லுவோம். That is a charge of an electron. So this is about the photoelectric effect. Okay students, இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வர எந்த சாப்டருக்கு வீடியோ வேணுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இதே மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you students.